நிறைய பேருக்கு நம்ம பற்கள் மஞ்சள் நிறத்துல இருக்கே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுவாங்கங்க. பற்கள் மஞ்சள் நிறத்துல மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நான் டாக்டர் காயத்ரி, பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவரா இருக்கேன். பற்கள் மஞ்சள் நிறத்துல மாறுறதுக்கு முதல் காரணம் நம்ம உணவுல இருக்கக்கூடிய மசாலா பொருட்கள். உதாரணமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது போன்ற மசாலாக்கள் நம்ம பாரம்பரியத்துல நம்மளோட உணவு பழக்க முறையில நம்ம நிறையாவே சேர்த்துக்கிறோம். இப்படி சேர்த்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம சரியா பிரஷ் பண்ணல அப்படின்னா இது நம்ம பற்கள்ல மஞ்சள் நிறத்துல மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரஷிங்ல பண்ற தவறுகள் என்னென்ன, அதை எப்படி சரி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதா சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது நம்ம பற்களை சரியா சுத்தம் செய்யாது. அதனால நம்ம பற்கள் மஞ்சள் நிறத்துல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாஃப்ட் பிரஷுக்கு பதிலாக நம்ம மீடியம் பிரஷ் யூஸ் பண்ணலாங்க. இரண்டாவதா ரொம்ப கம்மியான நேரம் பிரஷ் பண்றது. ஒரு நிமிஷம் கூட நம்ம ஒழுங்கா பிரஷ் பண்ண மாட்டோம். பக்கவாட்டு முறையில் நம்ம பிரஷ் பண்ணும்போது அது 50% தான் நம்ம பற்களை அது சுத்தம் செய்யுங்க. தினமும் ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் நம்ம சரியான முறையில் பிரஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மஞ்சள் கரை நம்ம பற்களில் படியறதை நம்ம தவிர்க்கலாம். மூன்றாவதா நிறைய பேருக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணுற பழக்கம் கிடையாது. இது பற்களில் மஞ்சள் கரை படியறதுக்கு முக்கியமான காரணங்க. தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதை நம்ம எளிமையாக தவிர்க்கலாங்க. உணவு முறைனாலையும் இல்லை நம்ம ப்ரஷிங் பண்ணுற தவறுகள்னாலையும் நம்ம பற்கள் மஞ்சள் நிறத்தில் மாறுது அப்படின்னா அது நம்ம எளிமையாக வீட்டிலையே சரி பண்ணிடலாம். ஒன்றும் இல்லைங்க, 2 வாரம் சரியான முறையில் காலையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதை நம்ம தவிர்க்கலாம். இப்படி பண்ணியும் போகலை அப்படின்னா நீங்கள் ஏர் பாலிஷிங் முறையிலையோ இல்லை ஸ்கேலிங் முறையிலையோ நீங்கள் சரி செஞ்சுக்கலாங்க. இந்த மஞ்சள் கரையை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம பற்களுக்கு உள்ளே போய் படிய வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக இந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா பற்களில் நல்ல மஞ்சள் நிறத்தோடு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம ஏர் பாலிஷிங் பண்ணோம். ஏர் பாலிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 70லிருந்து 75% நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுங்க. அதனால பற்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நாள் தள்ளி போடாமல் சிகிச்சை எடுத்துக்கோங்க. இரண்டாவது காரணம், நம்ம அடிக்கடி ஹோட்டலில் இல்லை வெளியில் சாப்பிட்றதுனாலையும் நம்ம பற்கள் மஞ்சள் நிறத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனாலனா அந்த உணவில் வந்துட்டு செயற்கை நிறமிகள் இருக்கும். இது நம்ம பற்களை மஞ்சள் நிறத்தில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிட்றத தவிர்த்துங்க. அப்படி முடியல அப்படின்னா எப்போ சாப்பிட்டாலுமே நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பிடுங்க. உங்கள் விரலாலேயே நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க. மூன்றாவது முக்கிய காரணம், நிறைய பேருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கும். பீடி, பான் பராக் இது மாதிரி போன்ற பழக்கங்கள் இருக்கும். ஒரு நாளைக்கு 8லிருந்து 10 டீ, காஃபி குடிக்கிறவங்களும் இருக்காங்கங்க. இந்த பழக்கங்கள்னாலையும் நம்ம பற்கள் மஞ்சள் நிறத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கரைகளை நம்ம ஏர் பாலிஷிங் முறையிலையோ இல்லை ஸ்கேலிங் முறையிலையோ நம்ம வந்துட்டு சரி பண்ணிக்கலாங்க. நான்காவதா நம்ம பற்களில் இருக்க எனாமல் கரைஞ்சி போகிறதுனாலையும் நம்ம பற்கள் மஞ்சள் நிறத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எனாமல் கரையிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவதா ரொம்ப நேரம் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பற்களோட கழுத்து பகுதியில் ஒரு வெட்டு மாதிரி ஆகிடும். இதனால ஈறு நமக்கு இறங்க ஆரம்பிச்சிடுங்க. இதுதான் பிரச்சனை அப்படின்னா நம்ம ப்ரஷிங் முறையை மாற்றிட்டு இழந்த எனாமலை நம்ம காம்போசிட் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாங்க. அமிலத்தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்கிறதுனாலையும் நம்ம பற்களில் இருக்க எனாமல் கரைய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு உதாரணமாக நிறைய பேர் லெமன் ஜூஸ், கிரேப் ஜூஸ் எடுத்துப்பாங்க. பெப்சி, கோக் குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இதனால நம்ம பற்களில் இருக்க எனாமல் கரைஞ்சு நம்ம பற்கள் வந்துட்டு மஞ்சள் நிறத்தில் மாறுங்க. இந்த சூழ்நிலையில நம்ம ஏர் பாலிஷிங் இல்லை ஸ்கேலிங் முறையில் நம்ம அதை சரி பண்ண முடியாது. இது கூடவே நம்ம காம்போசிட் மூலமாக இழந்த எனாமலை நம்ம சரி பண்ணிக்கலாங்க. மூன்றாவதா வயிறு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நம்ம எனாமல் கரைய வாய்ப்பு இருக்குங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த அமிலம் நம்ம வாய்க்குள்ளாரியே இருக்கிறதுனால எனாமலை வந்துட்டு கரைய வாய்ப்பு இருக்குங்க. நான்காவது காரணம் ஃப்ளூரோசிஸ். நம்ம குடிக்கிற தண்ணியில் ஃப்ளூரைடு அப்படின்ற மினரல் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம பற்கள் வந்துட்டு மஞ்சள் நிறத்துலையும் பழுப்பு நிறத்துலையும் மாறுங்க. இதுக்கான சரியான சிகிச்சை என்ன பார்த்தீங்கன்னா ஏர் பாலிஷிங்கோட சேர்த்து நம்ம இழந்த எனாமலை காம்போசிட் லேயரிங் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பற்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம கிளினிக்கு வந்திருந்தார். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோசிஸ் இருக்குது. இவருக்கு நம்ம ஏர் பாலிஷிங்கும் சேர்த்து இழந்த எனாமலை நம்ம காம்போசிட் மூலமாக நம்ம சரி பண்ணணும். உங்கள் பற்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னா முதல்ல அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ணாலே போதும். எப்படிப்பட்ட மஞ்சள் கரையாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாங்க. நிறைய வழிகள் இருக்குது.
இந்த வீடியோவை பற்றின கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.